அஸ்மத் குருப்யோ நமஹ. சுவாமி திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில இன்றைய பாசுரம் 50வது பாசுரம். போன பாசுரத்தில் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாய்விட்டு சொல்லுவதுதான் யாவர்க்கும் ஒரு கடமை, வாய் பேச்சாக இருக்கணும் அப்படின்னு தெரிவித்தார். அதாவது அந்த கூர்மாவதாரம் எடுத்த அந்த பெருமாள் அவனுடைய திருநாமங்களை சொல்வதுதான் நம்முடைய டியூட்டி. நம்ம வாய் இருக்கும் பயன் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்றது தான் என்று தெரிவித்தார். இன்றைய பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அதோட டெவலப்மெண்ட்: கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. கண்ணன் வெளியிட்ட சர்ம ஸ்லோகம் என் உள்ளத்தில் இருப்பதால் எனது விரோதிகள் யாவும் வெளியே போவதற்கு குறைவே கிடையாது. நிச்சயமா வெளில போயிடுவா விரோதிகள் எல்லாரும். ஏன்னா சர்ம ஸ்லோகம் என் உள்ளத்தில் இருக்கிறது. திருப்பார்கடலிலே துயில் கொள்ளும் கண்ணபெருமான் காவேரிக்கரையான கபிஸ்தலத்தில் கண் வளர்ந்து அருளுகிறான். கண்ணனுடைய அந்த சர்ம ஸ்லோகம், அந்த கண்ணனாகிய இவனுடைய சர்ம ஸ்லோகம், கபிஸ்தல அவதாரம் பண்ணியிருக்கிற பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் இருக்கும் இவனுடைய சர்ம ஸ்லோகம் எனது நெஞ்சத்திலே பதிந்துள்ளது. ஆதலால் யம பயம் எனக்கு வராது, கொடிய பாவங்கள் என்னிடம் வராது, கெட்ட பெயர் என்னிடம் வராது. அப்படி வராமல் இருப்பதற்கான உபாயத்தை, வழியை நான் அறிந்து கொண்டேன் என்கிறார். தீ மாற்றம் அப்படின்னா கொடிய சொல். ஆயன் உரை, கண்ணனது உரையான சர்ம ஸ்லோகம். கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அதாவது கடல், திருப்பார்கடலிலே கிடக்கும் திருக்கண் வளர்ந்து அருளுகிற மாயன், ஆச்சரியபூதனாய் ஆறு கரை, திருக்காவேரி கரை, ஆற்றின் கரை கபிஸ்தலத்திலே கிடக்கும் திருக்கண் வளர்ந்து அருள்கிற கண்ணன், அவனுடைய உரை ஸ்ரீ சூக்தியாகிற சரம ஸ்லோகம், அவன் தன்னுடைய ஜோதிவாய் திறந்து அருளிய சரம ஸ்லோகம் எனக்கு என்னுடைய உள்ளத்து நெஞ்சிலே கிடக்கும், பதிந்து இருக்கும். அதனால் குற்றமும் சாரா யம பயம் வராது, கொடுவினையும் சாரா கொடிய பாவங்கள் வராது, தீ மாற்றமும் சாரா வகை கெட்ட பெயர் அணுகாமைக்கும் வகை, அந்த வழியை, அந்த உபாயத்தை, இந்த மூன்றும் வராமல் இருக்கும் உபாயத்தை அறிந்தேன், அறிந்தவனானேன். இது பதவுரை. இதோட அவதாரிக்கை சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை வாய்ப்படைத்த பலன் பெறுவதற்காக சொல்லுங்கள் என்று மற்றவர்க்கு உபதேசம் பண்ண கீழ்ப்பாட்டில், இங்கு அவனுடைய திருநாமத்தை நெஞ்சில் கொண்ட எனக்கு ஒரு தீங்கும் இல்லை என்று அனுசந்தித்து நிர்பயோஸ்மி என்கிறார், நிர்பரராகிறார். கூற்றமும் சாரா வகையறிந்தேன். யமன் என்னை அணுகாமைக்கு, யமன் என்னிடம் வராமல் இருப்பதற்கு, யம தூதர்கள் வராமல் இருப்பதற்கு வழியை அறிந்தேன் என்கிறார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய, விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்றது. திறம்பேன் மின் கண்டீர் என்று 68வது பாட்டில் சொல்ல போறார் இதே நான்முகன் திருவந்தாதில. கெடும் இடாயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார் என்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவித்தபடியும், நாவலிட்டு ஒழிதருகின்றேன் நமன் தமர் தலைகள் மீதேன தொண்டரடிப்படியாள் திருமாலை முதல் பாசுரத்தில் தெரிவித்தபடியும், வள்ளலே உன் தமர்க்கென்றும் நமன் தமர் கள்ளர் போல் பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் சொன்னபடியும், அந்த அருளி செயல்கள்லாம் நம்ம முன்ன வரணும், அப்படி அனுசந்திக்க வேண்டும். இந்த கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா சொல்லும்போது, யமன் என்னை பற்றுகைக்கு காரணமான கொடிய பாபங்கள் என்னை அடையாமல் இருப்பதற்கும் உபாயம் அறிந்தேன். முதல்ல யம பயம் இல்லைன்னாரு. ஏன் இல்லை? பாபங்கள் இருக்கே அப்படின்னா அந்த கொடிய பாபங்களும் என்னை அடையாமல் இருப்பதற்கு உபாயம் அறிந்தேன். தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். அதாவது தீ மாற்றமும் சாரா அப்படின்னா இவன் தேகாத்மா அபிமானி, இவன் சுதந்திர ஆத்மா அபிமானி, இவன் தேவதாந்தர பரன், இவன் விஷயாந்தர பரன், இவன் உபாயாந்தர பரன். இந்த மாதிரி இந்த பழிச்சொல்கள்
இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் எனக்கு வராமல் இருக்கும் உபாயம் அறிந்தேன். என்னென்ன கெட்ட பேர்னா, இவன் தேகாத்மவாதி, தேகமே ஆத்மானு, சரீரமே ஆத்மானு, உடம்பே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கான். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அந்த மாதிரி உடலை தான் வளர்த்துட்டு இருக்கான். சுதந்திர ஆத்மா அபிமானி, ஜீவாத்ம சாட்சா்காரத்துக்காகவே இருக்கான். தேவதாந்திர பரன், தேவதாந்திரத்துக்கெல்லாம் இதர தேவதைகள் எல்லாம் தொழுகிறான். விஷயாந்தர பரன், வேற விஷயங்கள், இதர விஷயங்கள், அல்ப விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கான். உபாயாந்தர பரன், வேற உபாயங்கள் எல்லாம் பார்க்கிறான். யார் யாரையோ எந்தெந்த உபாயமோ நினைச்சுட்டு நம்பின்னு இருக்கான். இந்த மாதிரி பழிச்சொல்கள் ஒன்றும் வராமல் இருக்கும் வழி அறிந்தேன். இந்த உபாயங்கள் அறிவதற்கு இது எப்படி உமக்கு இந்த வழியெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா, கடல் கிடக்கும் மாயன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. திருப்பார்கடலிலே கண்ணன், திருப்பார்கடலிலே நாராயணன், க்ஷீராப்திநாதன், பிரம்மா முதலிய தேவர்கள் தன்னை ஆசிரயிப்பதற்காக கண் வளரும் அந்த ஆச்சரியபூதனாய் இருக்கும் அவன் அங்கு காண முடியாதவர்களுக்கு கூட எளியனாய் இங்கு ஆற்றங்கரையில் கபிஸ்தலத்தில் திவ்ய தேசத்தில் காவிரிக்கரையை பற்றி நின்று திருக்கண் வளரும் கண்ணன். பாரத யுத்த சமயத்திலே அர்ஜுனனை சாக்கிட்டு கொண்டு நமக்கெல்லாம் சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ என்று 66வது ஸ்லோகம் 18வது சாப்டர்ல சொன்னார். மோட்ச சாதனமான எல்லா உபாயங்களையும் வாசனையோடு விட்டு என்னை ஒருவனையே உபாயமாகப்பற்று நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே என்று அப்படி சொன்ன வார்த்தை என் நெஞ்சில் எப்போதும் இருக்கும். ஆகையாலே நான் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். அதனால்தான் கடல் கிடக்கும் மாயன், திருப்பார்கடலே ஸ்வேத துவீபவாசிகள் போன்ற சிலருக்கே அணுகலாம்படி இருக்கும் அந்த ஆச்சரியபூதன் இங்கே ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன். அந்த அருமை தீர கபிஸ்தலத்தில் ஆற்றங்கரையை பற்றி நின்று எல்லார் கண்ணுக்கும் விஷயமாகி ஆச்சரியமா சௌலபியத்துடன் எழுந்தருளிருக்கிறான். அவன் ஆத்தங்கரையில ஒருத்தன் வந்து இருந்தா வந்து நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த ஊர்ல அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆற்றங்கரையில போய் நிக்கணுமா. இங்க என்னைக்காவது குளிக்க வருவான்ல, நிச்சயமா குளிக்க வருவான் அப்படின்ற எண்ணத்தினால ஆற்றங்கரையிலேயே நின்று ஒருத்தரை தேடுவது போல இவர் அதாவது ஆஸ்ரிதர்களை அடைவதற்காக, ஆஷாலேஷமுடையவர்களை அடைவதற்காக ஆற்றங்கரையிலே படுகாடு கிடக்கிறாராம். அப்படியே காத்துன்னு இருக்கான், எவராது வந்தா அவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கண்ணன் எல்லாருடைய கண்ணுக்கும் விஷயமாகி நிற்பவன், அதனால கண்ணன் என்கிறார். அப்படி அவன் ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்களை உரைக்கும் திருநாமங்கள் என்றும் சொல்லலாம். இப்படி ரொம்ப ஆச்சரியமான சர்வதர்மான் பரித்யஜ்ய என்னும் உபதேசத்தை உள்ளத்தில் கொண்ட எனக்கு கேவல இந்த மாதிரி மீதி விஷயங்களிலெல்லாம் எனக்கு புத்தி போகாது. கண்ணன் உரை கிடக்கும், கண்ணன் உரை கிடக்கும், கண்ணன் கடல் கிடக்கும், ஆற்றங்கரை கிடக்கும், கண்ணன் கடல் கிடக்கும், ஆயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு. ஆயன்னா கண்ணன், அந்த கண்ணனுடைய உரை என் நெஞ்சத்தில் இருக்கும் என்கிறார். இவ்வுலகிலும் ஸ்வர்காதிகளான அந்த உலகிலும் காமங்களை விரும்பி காமிய தர்மங்களை அனுஷ்டிக்கும் அவர்களுக்கு வரும் புண்ணிய பாப சம்பந்தம் இங்கு எனக்கு வர இடமில்லை. ஏன்னா ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அவனுடைய மாம் என்ற பதத்தில் சொன்ன சௌலபியம் முதலான அதாவது ஆசிரயிப்பவர்களுக்கு ஏற்றதான ஒரு சௌலபியம். அதே சமயத்தில் அகம் துவா சர்வ பாபேபியோ என்றது ஆச்சரியமான ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் முதலிய குணங்கள் உடைய ஆஸ்ரித காரியாபாதக குணங்கள், நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவன் அப்படிங்கிறது அகம். நம்ம அடைவதற்குரிய சௌலபியத்தை உடையவன் அப்படிங்கிறது மாம். இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் இந்த பாசுரத்தில் தெளிவிக்கின்றன. அடியேன் தன்யோஸ்மே.